ஜம்மு காஷ்மீரிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். அவரோடு பேசலாம். வேல்முருகன், அந்த பிரச்சாரத்திற்கான காலக்கெடு நிறைவடைந்திருக்கிறது. அடுத்து நாளை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் என்னவாக இருக்கிறது? யாருக்கு சாதகமாக இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் நடைபெறக்கூடிய அந்த தொகுதிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது? அபிநயா, கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேலாக ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் நிலவரத்தை நேரடியாக நாம் கள ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இரண்டாம் கட்டத்திற்கான 26 தொகுதிகளுக்கான தேர்தல் நாளை காலை அமைதியாக நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடி மையங்களை தயார் செய்து வருகிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் போலீசார் தொடர்ந்து 24 மணி நேரமும் சர்வேலன்ஸ் செய்யக்கூடிய வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. போலிங் பூத்துகளுக்கு கடுமையான உச்சகட்ட பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகுதிகளை பொறுத்தளவிற்கு, இந்த 26 தொகுதிகளை பொறுத்தளவிற்கு பெரும்பாலானோர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதன் காரணமாக இது பெரும்பாலும் குறிப்பாக என்சி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கான்பரன்ஸ் கட்சியினுடைய தேசிய மாநாட்டு கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ஒரு ஆதரவான தொகுதியாக இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த ஆர்டிகல் 370க்கு பிறகு பலரும் இந்த விவகாரத்தில் தற்போது அந்த எதிர்நிலை, அதாவது பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருப்பதாக ஒரு கருத்து என்பது நிலவப்பட்டாலும் கூட தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது அக்டோபர் 8ஆம் தேதி இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது களத்துல குறிப்பாக இந்த 26 தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்ட பல முக்கிய வேட்பாளர்கள் இந்த களத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3,500க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 7 மணிக்கு சரியாக வாக்கு பதிவு தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அபிநயா, ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்கு தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பது சார்ந்த கருத்துக்களை தெரிவித்தீர்கள். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறீர்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.